சிம்மம் ராசி நேயர்களை பற்றி பொதுவாக கூற வேண்டுமென்றால், இதுவரை வாழ்க்கையில் யாருமே வாழாத வாழ்க்கையை வாழ்ந்தவர்களும் அவர்கள்தான். அதே வாழ்க்கையிலிருந்து யாருமே பார்க்காத அளவிற்கு சரிந்து விழுந்தவர்களும் இவர்கள்தான் என்று கூற வேண்டும். இப்படி கூறுகின்ற சிம்மம் ராசி நேயர்கள் இதற்கு முன்பு அதிக அளவிற்கு பணமும் சொத்தும் புகழும் இருந்து அதிக ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருந்த சிம்மம் ராசியினர் ஒரு சின்ன செயலினால், அதாவது அது எப்படி அந்த செயலானது நடந்தது என்று தெரியாமல் சறுக்கி விழுந்ததை போல் அவ்வளவு கடன் பிரச்சனையில் விழுந்து அவர்களிடம் இருக்கும் சொத்து என அனைத்தையுமே விற்றும் அந்த கடனை அடைக்க முடியாமல் இருந்து ஒரு ஏழைகள் போல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சிம்மம் ராசிக்காரர்களுக்கு வருகின்ற ஜூலை 17க்கு பிறகு நீங்கள் இதற்கு முன்பு வாழ்ந்த அந்த வாழ்க்கையை நீங்கள் மீண்டும் வாழலாமாம். அது உங்களுடைய முன்னோர்களிடம் கேட்டு பார்த்தீர்கள் என்றால் தெரிந்திருக்கும். இப்ப இருக்கின்ற மாணவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அது தெரியாமல் இருந்திருக்கும். முன்பு இருந்தவர்களிடம் கேட்டு பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் கூறுவார்கள். அப்படிப்பட்ட சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு காலகட்டமானது முன்பை போல வாழ்ந்து அதிக அளவில் அதிர்ஷ்டத்தையும் நீங்கள் பெற்று அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய ஒரு ராசிக்காரர்களாக இந்த சிம்மம் ராசியினர் விளங்குவார்கள். எனவே இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களால் முடிந்த அளவிற்கு உங்களுடைய கடின உழைப்பை நீங்கள் போட்டுக்கொண்டே இருங்கள். அந்த கடின உழைப்பினால் உங்களுக்கு என்னென்ன கிடைக்க வேண்டுமோ அது கட்டாயம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்குமாம். அவ்வளவு சக்தி மிக்க ஒரு காலமாகத்தான் இந்த ஜூலை 17க்கு பிறகு உங்களுக்கு அமைய போகின்றது. இந்த காலகட்டத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் நன்மைகள் செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு பேரும் புகழும் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்குமாம். முடிந்தவரை உங்களிடம் இருக்கும் பணத்தை வைத்து நகைகள் வாங்குவது, வீடு மனைகள் வாங்குவது, சொத்து சுகங்கள் வாங்குவது, ஏதாவது தொழிலில் ஈடுபடுவது போன்ற செயல்களில் நீங்கள் அந்த பணத்தை ஈடுபடுத்தி விடுங்கள். கட்டாயம் நீங்கள் ஈடுபடுத்துகின்ற அந்த பணத்தினால் நீங்கள் நம்பவே முடியாத அளவிற்கு உங்களுக்கு லாபமானது கிடைக்கிவிடுமாம். எனவே இந்த ஒரு காலகட்டமானது சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இதுவரை அழிந்து கொண்டிருந்த காலம். இதற்கப்புறம் ஜூலை 17க்கு பிறகு உங்களுக்கு லாபத்தை ஈட்டுகின்ற காலமாகத்தான் இருக்குமாம். அழிவு என்பது இதற்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படவே ஏற்படாதாம். எனவே நீங்கள் இருக்கின்ற இடத்தையோ அல்லது வைத்திருக்கின்ற வீட்டையோ விற்பது போன்ற எண்ணங்கள் உங்களுக்கு இருந்தது என்றால் உடனே அதனை மாற்றிக்கொள்ளுங்கள். மாற்றிவிட்டு வாங்க வேண்டிய யோகம்தான் உங்களுக்கு தற்போதைய காலத்தில் இருக்கின்றது. எனவே நீங்கள் அதையெல்லாம் வாங்கி பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியானது கிடைக்கும். அவ்வளவு சக்தி இந்த வருகின்ற ஜூலை 17க்கு பிறகு நடக்கப் போகிறது. உங்களுடைய அதிபதியை மட்டும் நீங்கள் மனதார கும்பிட்டு அதிபதிக்கு உங்களால் முடிந்த தானங்களையும் உங்களால் முடிந்த அபிஷேகங்களையும் செய்து பாருங்கள். உங்களுடைய அதிபதி உங்களுடன் இருந்து உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் என அனைத்தையுமே தீர்த்து வைத்து கொண்டிருக்கிறாராம். எனவே தவறாமல் நீங்களும் உங்களுடைய அதிபதியை கும்பிடுங்கள். உங்களுக்கு தெரிந்த சிம்மம் ராசி நேயர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து அவர்களையும் இதனை தெரிந்து கொள்ள சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கும் இது இருக்கட்டும். மறக்காமல் நமது பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பாருங்கள். அப்பொழுதுதான் நம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.